சேலம் சந்தைக்கு பலாப்பழ வரத்து அதிகரித்து விலை குறைந்துள்ள போதும் வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டாததால் விற்பனை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ விலை குறைந்திருந்தாலும் மக்கள் அதை வாங்குறதுக்கு தயக்கம் காட்டுறாங்களா? என்ன காரணம் சொல்லப்படுது மக்கள் தரப்புல இருந்தும் வியாபாரிகள் தரப்புல இருந்தும்? சேலம் மாவட்டத்திற்கு ஏற்காடு, கொல்லிமலை மற்றும் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சேலத்திற்கு ஆண்டுதோறும் பலாப்பழம் வருவது வழக்கம். இந்த பலாப்பழ சீசனானது ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரை பலாப்பழங்கள் களை கட்டி இருக்கும். இந்த நிலையில் இந்த ஆண்டும் பலாப்பழங்கள் வரத்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தற்பொழுது பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பலாப்பழங்கள் தற்பொழுது இந்த மண்டியில் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துட்ருக்கோம். மிக குறிப்பாக கடந்த மாதம்லாம் கிலோ 60 ரூபாய் 50 ரூபாய் அளவிற்கு விற்கப்பட்ட பலாப்பழம் தற்பொழுது 30 ரூபாயாக குறைந்திருக்கிறது. காரணம் வரத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த விலை குறைந்திருக்கிறது. அதே நேரத்தில் விற்பனை மிகவும் மந்தமாக இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க. இது குறித்து நாம் இங்கே இருக்கக்கூடிய விற்பனையாளர்களிடமே பேசுவோம். எதனால் இந்த விலை குறைவு, ஏன் விற்பனை மந்தமாக இருக்குது? மழை தாங்க இதுக்கு முக்கியமான காரணம். மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா வியாபாரம் ஆகலை, அதனால் ஸ்லோவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் மழையில் நிறையா பார்த்திங்கன்னா காயெல்லாம் இணைஞ்சி வர்றதுனால டேமேஜ் அதிகமாக இருக்குது. இந்த தடவை பார்த்திங்கன்னா விற்பனையும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, நஷ்டமும் கொஞ்சம் அதிகம். வியாபாரிகளுக்கும் சரி, தோட்டத்துக்காரங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே லாஸ் தான் அந்த வாட்டி. அதெல்லாம் முடியாதுங்க, அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அன்னன்னைக்கு ஒரு 2-3 நாளில் விற்றுடணும், இல்லைனா இந்த மாதிரி அழுகி போகும், டேமேஜ் தான் ஆகும். இந்த மாதிரி பதப்படுத்தி வைக்கலாம் முடியாதுங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பலாப்பழ விற்பனையாளர் வியாபாரி சொன்னதை நம்ம கேட்டோம். மிக குறிப்பாக இந்த மழை ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. மழை சீசனில் பொதுமக்கள் பலாப்பழம் சாப்பிட்றதுக்கும் அதிகமாக விரும்புறதில்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். அதே போல் இந்த பழங்கள் எதுவும் பதப்படுத்தி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் விரைவில் கெட்டுப்போகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறதுனால நிறைய இந்த பழங்கள் நஷ்டம் அடைகிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த விலை குறைவு இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் வாங்குவதற்கு தயக்கம் காட்டுறதுனால சற்று இந்த பலாப்பழ வியாபாரமானது மந்தமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பலாப்பழ விற்பனை மந்தமாக இருப்பது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி.